நேரத்துல கூட்ட சொல்லப்படா என்ன நேரத்துல கூட்டா நீ ஆடிட்டு வரு ஒரே ஒரு குத்து வரார் ஒரே ஒரு குத்து நீ கையில ஆடு நான் எப்படி ஆடுவேன் எப்படி ஆடுத்து வருவீங்க அது மறுபடியும் கோயில வைக்கட்டா இல்லையா நைனா சொன்னான் சேர்த்துன்னு வந்தான் ஏய் கவனி நைனா நான் வீட்டுக்கு கொலை பண்ண வந்துட்டான் குழம்பு நாத்து வந்தா ஏய் அவன் பச்சை குத்து வரான்டா பச்சை குத்துவலா ஆமா நல்லா குத்துவலா அருமையா குத்துவல பாரியா ஆனா பாரு பச்சை குத்துனா ரத்த கத்த வரக்கூடாது இது லத்தமா லத்தம். ரத்தம் ஆமா. அதெல்லாம் வராதுடா ஆனா ஓவக்கூடாது ஏய் நோக்க கூடாது என்ன நம்ம மட்டும் நேரா பாவம் பண்ணோம் ஏய்டா நம்ம வெளியே வரும்போது தானே தீ உள்ள போகுது அநியாயம் பண்றாங்க சத்தியமா 3 நேரம் உள்ள உட்காந்து வர 3 நேரம் அதுதான் நம்ம வெளியே வரும்போது தானே கரெக்டா உள்ள போகுது ஏய் கிளாஸ்ல போகுது சூடு அப்படியே தான் இருக்கும் உண்ணாவாதே சரிங்களா கருப்பண்ணு பச்சை குத்தியா கருப்பண்ணு ஏய் கருப்பல கவுண்டர் பாலுக்கு சேர்த்த துப்புலாட்ட கருப்பா இருக்குது ஐயோ சாமி இன வந்து தேர் வாங்கிது சாமி ஏய் யாரேவா அண்டாச்சி தேர்ல திருவண்ணாமலை தேர் ஏய் வாங்கி கண்டு வைக்கிற அதுவே பாலுக்கு இல்லாம பாலுக்கு சேர்த்தது பாலுக்கு சாப்பிட்டோம் நீ அழுவா அதே ஊரு 4 பேர் எல்லாம் சாக்ஸ் போட்டுருந்தாங்கன்னா என் புள்ள மட்டும் தனியா தெரியணும் பாயில வைக்காதரா என்னடா சாப்பிடற பால் வச்சு நைனா அதுல பால் வைக்கியா நீனா அவ கடற்கரை போய் பச்சை குத்தி பச்சை குச்சிட்டா போறேன் நைனா உட்காரணுமா உட்கார உட்கார்ந்தா பச்சை குத்த உட்கார உட்கார ஓ சாமி குத்து சாமி ஓ குத்தாயா ஓ குத்தாயா வசதி இருந்தா வாய்ப்பு இருந்தா நிலம் இருந்தா சொத்துனா பத்துனா என் எதிர்க்கு என் புள்ளிய எக்கி ஒதுக்குது சாப்பாட்டு அன்னாடம் காட்சி கேட்கிற ஊடுட பிச்சை கை வச்சு கூடாது இந்த பானைக்குள்ள யானை போனோம் இந்த பானைக்குள்ள யானை போனோம் பானைக்குள்ள யானை போகணும் ஏன்டா அப்பா ரொம்ப ஜாகிரதை பாருங்க செடி போடணும் காலி அடங்கும் இதெல்லாம் பணக்கார சம்பாதிக்கிறான் ஊரு நாட்டாளர் செடி ஒரு செடி வாங்க போட மாட்டான் நான் பாரு பூமை செடி அவன் போட மாட்டான் கட்ட கசு வா செல்லி பிடிச்சுக்கோ சும்மா ஏப்ப கூட போட்டுருந்தேன் ஒரு நிமிஷம் அந்த கை இருக்க சும்மா ஏதோ பகோட போட்டுருந்தேன் வேறவா 3 பேர் அந்த மாதிரி பச்சை குத்து போ ஒட்டகத்து பாலை கேளு காட்டுல போய் சிங்கத்து பாலை கேளு அதை எவ்வளவு பணம் வச்சுக்கிறான்னு வாங்கி கொடுக்குறேன் பச்சை புளி எவ்வளவு இல்ல கப்பாசு காட்டுறாங்க என்னங்க லேடிஸ் பச்சா நமிதா பச்சா அது இந்த பேச்சா கட்டுவாங்க அப்படின்னா சிம்ரன் அது வயசு போச்சு பாம்பத்தி குத்தினால கொத்தி செத்துருமாடா ஐயோ ஜாலி கொத்திடுனா ஓ சாமி அம்மா சேர்த்துனா பச்சை குத்துற சாமி எங்க அம்மா சிவாமி பச்சை குத்து சிவாமி சிவாமி ஓ ஏ கை சாமி கீ மேல போட்டோ போட்டு கீ பேர் போடணும் சிவகாமி அம்மா போடியா ஓ கை சாமி காலை இப்படி விரி ஓ சாமி பாருங்க காட்டி வரா நான் யாரு எவ்வளவு பெரிய பணக்காரன் அம்மா ஓவர சீன் போடுறாங்க ஏ பாரு சாமி பாரு
சுத்தமா வேலைக்கு வந்துருக்கான். ஒரு நேரத்துல பம்புல என்ன பண்றது மொத்த வச்சுட்டேன். நாங்க யாரு எப்படியாப்பட்ட ஆளு, நாங்க எவ்வளவு பெரிய தலை கட்டு ஊர்லயே ஒரு வீட்டுக்கு 10 கோடி குத்துறாரு. இந்த மாதிரி எங்க ஊர்ல கேட்டு பாரு, யாருன்னா பணம் வந்தாங்கன்னு வச்சுக்க வட்டியா கிடையாது, சும்மா விசிறி அடிப்பாரு தெரியுமா. அதனால தான் நீங்க அண்ணன் போஸ்டா நின்னுக்கிறாரு எங்க அப்பா. நம்ம எப்படியாப்பட்ட ஆளு, இந்த ஊர்ல கண்ணு கெட்ட தூரத்துல எல்லாம் இருக்குது, எவ்வளவு நிலமே அளவுலவாங்க. அப்படியாப்பட்ட நேரத்துக்கு சொந்தக்காரனாரு நான் படுக்கிற பாயில் வச்சுக்கிறியா, பணம் கட்டு மேல பட்டுக்கிறது, பணம் கட்டு மேல படுப்பினாங்க. எவ்வளவு வசதி வாய்ப்பு நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு கோடிக்கு சொந்தக்காரனாரு. $1300 போய்க்குது லாரி. தெரியும் போய் வழி குத்துறேன். ஒயின் சாப்பிட $500 கடை வச்சுட்டு வந்துடுறேன். நான் அப்பா ஒயின் சாப்பிட சாரு கொடுங்க மொபைல் இப்பதான் $500 கடை வச்சுட்டு கேட்டா 3 நாளைக்கு எலெக்ஷன் லீவ் மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. தெரியுமா அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் அடிக்கிற கம்பெனியா அது என்ன பொண்ணு 10 விசில் வச்சுக்குவா. எதிர்க்க நின்னு பேசுறதுக்கு அவன் காலோட கழிச்சுக்குவான். ஒரு அண்ணாடம் காட்சி அடுத்த சாப்பாடு வேலைக்கிட்ட குந்த குடிசை கிடையாது, பொறம்பாக்குள்ள குடிசை போட்டு ஊர் ஊரா போற ஒரு குறை பொண்ணு நீ நின்று பேசி அடிக்கிறீங்க. கூப்பிடுவான் அப்பா செய்யாது கவுண்டர் வீட்டுக்கு வந்து இதுவரை வெறுங்கையில சரித்திரமா கிடையாது. 500 3 நோட்டு அப்படி கிள்ளி பாடுற. அப்பா புடிக்கிற சிகரெட்டே வெறும் $2500 ஒரு சிகரெட்டு தெரியுமா. பாக்கெட்டு எவ்வளவு 50,000 ஒரு பாக்கெட் பாரு சிகரெட் குடிக்கிறார். போய் $500 கூட 2 நோட் சேர்த்து 3 நோட்டு அந்த லாக்கர்ல ஒரு கட்டுக்குது இல்ல $1,00,000 கட்டு எடுத்து குடுத்துறாங்க. $500 விசுறோம் அவ பொறிக்கும் போறோம். நம்ம யாரு எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியாத பேசுங்கிறா. இந்த ஊரே வேலைக்கு வேங்கல நம்ம. யாரு கையில வச்சாலும் வச்சுக்கலாம். அண்ணாடம் காட்சி ஆக்கிற சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிற குறை போட்டுக்களை வச்சுக்க கூடாது. என்ன பண்ற அவ கேட்டது 500 நம்ம 2 நோட்டு சேர்த்து 3 நோட்டு அப்படி இறக்கிறோம். அவ பொறுக்கணும். கொடுத்துட்டு வா.
குத்துட்டு வாவா ஏங்கிட்ட பணம் கதி என்ன குத்துட்டு வான்றா மகனே நம்ம இறக்கிறோம் அவ கொடுக்கணும் அவ கேட்டது ஒரு நோட்டு 2 நோட்டு சேர்த்து 3 நோட்டு இறக்கிறோம் அவ பொறுக்கணும் ஏய் நைனா தேவடியா பையா யாரு இது பணங்குதா யாரு இது பணங்குது நீ இவ்வளவு பேரப்பா பேசுறா இல்ல நான் எங்க வச்சுக்கிற பணம் என்ன சொல்லிட்டு வரா இடம் கூட மாட்டி விட்டுருவோம் காசு இல்ல நான் எங்கடா நான் காய்ச்சி வச்சுக்கிறா நீ காசு வச்சுக்கினா நான் கௌரவமா பேசிட்டேன்டா காசு இல்ல நான் ஊருக்கு பெரிய மனுஷன் ஊருக்கு நாட்டார் நான் போய் குறை பொண்ணுகையில கடன் சொல்லக்கூடாது நீ என்ன பண்ற 130 மூட்டை கலக்கா மூட்டை பயிறு 130 மூட்டை கல்லகா மூட்டை திண்டிவன கமிட்டியில போட்டுட்டோம். என் குடும்பத்தை சிச்சு போடணும் என் ஜகா சிச்சு வருதுடா காய்ச்சல் அதுக்கு நம்ம ஏய் கம்முனு ஒரு முட்டை வெத்தலை போட்டு மொத்தம் சகபாகுது பொல்லு மொத்தம் டேய் அதெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. 130 மூட்டை கல்லகா மூட்டை கமிட்டியில போட்டுட்டோம். வேற பயிர் டோக்கன் கொடுத்துட்டான். டோக்கன் எடுத்து கொடுக்கும்போது டோர் சாத்திட்டான். காலையில டோக்கன் நம்ம டோக்கன் காலையில தரேன்னு சொல்லிட்டு அப்போ மாட்டம் கூட போறேன் குபேர மூளை சரியில்லை. இந்த மூலிகை சனி மூலிகை வந்தாக்கா காசு எப்படி பயிர 130 மூட்டை வேற பயிர் போட்டோம். கம்பியில டோக்கன் கொடுத்துட்டான். பில்லு வாங்குற நேரத்துல டோர் சாத்திட்டான். டேய் காலையில டோக்கன் நம்பிட்டான். காலையில வாய் கொடுத்துன்னு சொல்லிட்டு டேய் 130 மூட்டை டேய் வேற பயிர் டேய் தேவடியா பேர் சொல்ல போறா எங்கள்டா பாத்துல 130 மூட்டை கம்பி போட்டாங்க. வேற பயிர் அது கம்பியில போட்டுட்டோம். கொஞ்சம் தள்ளி உட்காரு சொல்றதுக்கு தள்ளி உட்காருமா கொஞ்சம் பின்னால வந்து உட்காரு தள்ளி உட்காரு தள்ளி உட்காரு அந்த வை விட்டு உட்காரு ஒரு சொல்றா காரணம் அப்படி 130 மூட்டை கம்பியில போட்டுட்டாங்க. அந்த பில்லு எதுவுமே கொடுக்கும் போது கது பூட்டிட்டான். காட்சியா இல்ல கடை சொல்லாச்சு. பாருங்க வரப்போட ஏமாத்தி கடன் சொல்லிவிட்டு நீ சாப்பிட்டு பாத்தியா
வா சாமி வா சாமி வா சாமி வா வா வேல்புல் கொண்டு வா. ஏய் பச்சை என்ன குத்துட்டேன் நீ ஓ இல்ல புள்ளாண்ணா. அந்த யமதூத்தை சாவடி வெட்டி போல ஓ காசு உள்ள துணியோ. கண்டிப்பா போங்க. மானம் கூட அப்புறம் மிஞ்சில சிரிப்பாங்க. ஐயோ ஓ அடிதே பேசா. ஒரு சட்டி வாங்கி போட கூடாதா? குறுகுறு பாய் காயினந்துரு லேச்சு காட்சி உன்னை கூட சொல்லிட்டேன் காட்சி குத்துரு. ஆனா மாட்டா தேவிடா பையா. ஏய் ஒரு புள்ளைய பார்த்து கேட்கற கேள்வி ஏதாச்சும் ஏய் என்ன உங்களுக்கு பிரச்சனைப்பா? வா சாமி. காசு கொடு சாமி. காட்டனா ஆமா சாமி. கம்முனு ஏற்பாடு பண்றேன். வரப்போற காசு நீ கூட சாமி. ஐயோ மூஸ்டர் எப்படின்னா மாடி கட்டி அது நேத்து வேணாம் காலைல சைடிஸுக்கு ஒண்ணு இல்ல நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ்ல குடிப்பில்ல அது மேல போடாப்பல. என்ன போய் இது பத்திக்கலாமா போடா போடா மானன்னா போறோம் போடா. யார்தான் குறப்பண்ணே சாஸ்தானே சரி வேறு அன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் நாடகங்களை ரசிகா தேவைக்கூடிய உங்கள் அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் இப்போ இந்த நடந்து இருக்க காட்சியானது அந்த முருகப்பெருமானுடைய இளைய மணியாக திகழக்கூடிய வள்ளியானவள் இப்போ இந்த குறி சொல்லக்கூடிய குரத்தியாக இந்த குறக்கூடன்னு ஏன் சொல்றாங்கன்னாக்கா ஆசை இல்லாத மனுஷன் கிடையாது, போட்டி இல்லாத அரசியல் கிடையாது, சச்சரவு இல்லாத குடும்பம் கிடையாது, குறை இல்லாத மனுஷன் கிடையாது. அந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வச்சுக்கிற அம்பானிக்கும் ஏதாவது குறை தான். அடுத்த வேலை சாப்பாட்டு கையை உழைக்கிற ஏழைகளுக்கு நம்மளுக்கும் ஒரு குறை தான். ஏன்னா குறை இல்லாத மனுஷனே கிடையாது. குடும்பத்தில் குறை இருக்கும், கணவன் இடத்துல மனைவி இடத்துல பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனை. எனக்கா கோபுரம் இல்லாத கோவில் தன்னை கட்ட வேண்டாம், கோவில் இல்லாத ஊர்தனை மனிதர் யாரும் புது போக வேண்டாம். சான்றோடைய வாக்கு. மனித சக்தியை மீறிய சக்தினா தெய்வத்தை சக்தி தான். அது கல்லுன்னு நினைச்சா வெறும் கல்லு தான். அது கடவுள் மனசில் நினைச்சா அது கடவுள் தான். அது கல்லோ கடவுளோ மனசு தான் காரணம் சொல்லுவாங்க. இரவு முழுவதும் கண் விழித்து இந்த அற்புதமான நேரத்தில் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த குறை பொண்ணால குறை கூடியது கீழே வரும்போது உங்க குலதெய்வம் உங்க குலதெய்வத்தை மனசால நினைச்சு இந்த பொழுதானது எப்படி புலர்ந்து கதிரவனான வெளியே வரும்போது அந்த புள்ளி மேல் இருக்க பனித்துளி எப்படி அகல்கிறதோ அதே போல் பொழுது வெடிய வெடிய இருளாந்து தொலைந்து எப்படி வெளிச்சமா இருக்குமோ வாழ்க்கையில் ஏற்பட்ட குறை மனசில் ஏற்பட்ட குறை அத்தனையும் இந்த குறை கொடியோட போகணும்னு மனசால நினைச்சு தங்கள் கைகளால் கிடைத்த காணிக்கை இந்த குறைக்குள்ளே சேர்த்து குறை போகணும்னு உங்க குலதெய்வத்தை வேண்டுமாறு பணியோடு கேட்டுக்கொண்டு நன்றி. வணக்கம் வணக்கம். வருவாங்க அவங்களே வருவாங்க. மனசால குலதெய்வத்தை நினைச்சு உங்களால முடிஞ்சதை போடுங்க. குருவி சொல்லுவியா கொக்கு சொல்லு மூக்காலே சொல்லுவியா? முக்காலம். ஓ கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் 3 காலத்தையும் முக்காலே சொல்லுவேன். அவள் தானே நேரா எஜமாங்கையில வா. புரியுதா? அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. அங்க விடுபட்ட காசை பொன் பொருள் வாங்கி தர புறப்படுப்போ. நெற்றி கண்ணில் தோன்றியவன் அந்த முருகனை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அந்த கோமலத்தானே உன்னுடைய வெளியிலுக்கு தென்பட்டானா? இதுவரை தென்படவே இல்லையே. யாரு தேடிக்கிறீங்க? அந்த முருகன் கோமலத்தாண்டி கச்சானா கிடைக்கவில்லை. அவன் எப்படி கிடைப்பான்? ஏண்டா அந்த முருகன் என் கையில இருக்கிறாயா? முருகனா? மிஞ்சி அவரை தோல்வி பார்த்துடலாம். இந்த தெரு தாண்ட மாட்டீங்க. யாருக்கிட்ட என்ன பேசுற? 8 3 மானம் வாங்குவோம். இதெல்லாம் சொல்றேன். ராபி மிஞ்சி வந்தா உன் மான பங்கு கேட்டுக்கிறோம். பூரி வச்சுட்டா முறை ரத்தம் வந்து போரு. எப்படியா இவனை பெற்றாங்க ஆத்தாக்காரி பாப்பால. அந்த முருகன் ஏன் ஜோபில ஒண்ணு கிடையாது. நம்ம நாட்டை தேடி குறை பண்ணி வந்தான். அழகா இருப்பாளா?
அவன் அதுக்கு மேல பிள்ளைக்காயா வர பொண்ணு வந்தானாக்கா அவ பச்சை குத்துவாளாம், குறி சொல்லுவாளாம். குறி சொல்லலாம், கொக்கு சொல்லுவாளா? இல்ல கூட மாத்த காதல் சொல்றான். நீ வேற, அவ என்ன பண்ணுவா, கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் மூணுத்தையும் அவ உணர்ந்து சொல்லுவாளாம். அவ வாயை கிளறிய நாத்தடிக்கு பரவாயில்லையா? உங்க இருவருடைய பலத்தை கண்டு ஓடி ஒழுங்க தேவரிலேயே ஒளிந்து கொண்டால் அந்த குமரனானவன் எந்த மலையில எங்க இருக்கிறான்னு அவ லிங்காவது காட்டுறியா? அந்த முருகன் எங்க இருக்கிற செய்தி தெரிய வேண்டுமானால் அந்த குறைபெண் முக்காலத்தோடு புரிவுரைப்பார். அழைச்சிட்டு சாமா சாமா ஏஜமா ஏஜமா ஏஜமா. ஆமா சார், அப்படியே போய் திருப்பாரு. முனி செம்முனி பக்கத்துல நாய் கட்டிடுறாங்க. பெரிய ஏஜமா கண்டு கொண்டா கொடுக்கல அந்த அதுக்கு செட்டி. ஓ சாமி, ஏய் முக்காந்து உணர்ந்து சொல்லுவோம் சாமி. நீயா? திறமையானவனா? பாத்தியா? எங்க வேணா ஓடி போய் வந்த நான் என் பிள்ளையும் மயிர புடுங்குறதுக்கு போ வா. வாங்கிக்கா. நான் குறி சொல்லணும்னா என் குலதெய்வ ஜக்கம்மா துதிக்கணும் சாமி. ஜக்கம்மா பிரமாண்ட நாடக ஆதிபர சக்தி அம்மா சக்தி ஒன்று சமய 16 தெரிந்து வரக்கூடிய காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசிலே விசாலாட்சி, நீப்பு துறையான நிதியுள்ள சென்னம்மா, புத்தாகவளை பூங்காவனத்தாளை முத்துமாரி ரேணுக பரமேஸ்வரி அம்மா தாயே, சேரம்பட்டி எல்லம்மா, அக்கூர் வேணுகம்மா, ஆரணி அழுத்தம்மா தாயே, நமது அனந்தமங்கல கிராமத்தில் இருக்கக்கூடிய தாயே, கங்கையம்மா, பொன்னியம்மா, செல்லியம்மா, கண்ணியம்மா, மாரியம்மா தாயே, என் குல தெய்வமே பள்ளி தெய்வான சமீதா, முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேல, கார்த்திகையா, கங்கா பவானி தாயே, நீ வா வா வா, நீ வா வா வா, கலைவாணி
அந்த குமரன் யார்? எங்களுக்காக ஓடி ஒளிந்து கொண்டு நிற்கிறார். என் தாயார் வெகுமானே சூரபத்மன் சிங்கமகன் தாரகா சுரண்டு சொல்லக்கூடிய வீரப்பதில் அழித்தவன் சூரசகாரம் செய்தவன் அந்த சரிகாரமாக தேடி கொண்டு வருகின்றோம். ஆனால் அந்த முருகன் இருக்கு மலைக்கு அருகாமல் குடிசை அந்த மலை இருக்குதுல்ல கீழே குடிசுங்க அவருக்கு. அப்படியா? அதை சொல்றாங்க. அப்படி என்று அடுத்து எடுத்து வைப்பார். நான் சொல்லல உதயகிரி அஸ்தமகிரி ஆண்டு வரக்கூடிய கண்டன் கார்கோடர் என்று சரியான முறை எடுத்து உரைக்கின்றார் என்றால் முருகன் எங்க இருக்கிறான்னு கரெக்டா சொல்லிடுவா. சரியான முறையில் கூறிவிடுவா. ஆமா மலையாள பகவதி சிறையில் அடைத்தீர்கள். ஆச்சரியம். அந்த நாளுடைய வார்த்தை கேட்டு இமாச்சலம் சென்று ஈசனை கூறி கடுவம் புரிந்து வரம் பெறாமல் மேல் மலையாளம் சென்று அந்த மலையாள மகதத்தில் அனைவரை வளர்த்து பெற்றவர்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கொடுத்த வரப்புறந்த படந்த உலகத்தில் யாருக்கும் கொடுப்பதற்காக கரத்திலே விலகிட்டு பாதாள சிறையில் அடைத்தது நம்முடைய வலிமை அனைவரும் தேவாத தேவர்கள் புரிந்து கொள்வதற்காக தேவருக்கெல்லாம் தலைவர் பொன்னுலக வேந்தனை சிறைபிடித்தது. அதெல்லாம் சரியான முறையில சொல்றானா? முருகன் இருக்கக்கூடிய இடத்தை சொல்லுவா. சொன்னவுடன் என்ன செய்யணும்? என்றால் இவ்விடத்து விட்டு உயிரோடு செல்ல முடியாது. உண்மை பெண்களால் அழிவா? அப்படி என்றால் எங்களுக்கு நீ குறி சொல்ல வந்தாயா அல்லது எங்களுக்கு குறி வைக்க வந்தாயா? நீ யார்? ஐயா குறி தரக்கூடிய கொரப்பட்டு சாமி. பெண்ணா? கொரப்பட்டு சாமி. யாரது? பெண்ணாக இருந்தால் இவர் பாதமாகப்பட்டது பூதலை பதியும். ஆனால் இவர் பாதமாகப்பட்டது மேலோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் சொல்ல முடியாது. எங்களுக்கு குறி சொல்ல வந்தாயா? குறிவை கொண்டால் உங்களை குறிவிடு. சொல்ல முடியாது.